டாக்டர் கலாநிதி, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். உங்களுடைய நாடாளுமன்ற உரையிலேயே தமிழ்நாடு குறித்த வார்த்தை இடம்பெறாததிலிருந்து ஆளுநர் வரைக்கும் தமிழ்நாடு பட்ஜெட் தொடர்பான பட்ஜெட்டில் தமிழ்நாடுக்கு எதுவும் ஒதுக்கலைங்கிற பல்வேறு விமர்சனங்களை வச்சிருந்தீங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள், திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை எம்பிக்களுமே பரஸ்பரம் குடியரசுத் தலைவர் மீதான உரையில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதையும் ஆளுநர் சர்ச்சையும் பிரதானமாக வச்சு பேசுனீங்க. கும்பமேளா இறப்ப டாக்டர் கனிமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் குழு தலைவர் கனிமொழி சுட்டி காண்பித்தார். மற்ற மீனவர்கள் பிரச்சனையை டாக்டர் கனிமொழி சுட்டி காண்பித்தார்னு எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனையை பேசியிருக்கிறீங்க. ஆனால் ராகுல் காந்தி மேட் இன் இந்தியா திட்டம் குறித்து ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறார். அந்த திட்டம் நல்லது, ஆனால் அந்த திட்டத்தை ஒரு தோல்வியை இந்த அரசு கொடுத்துருச்சு, சரியா அதை கையாளலன்னு சொல்றார். ஆனால் பிரதமர் மோடி நாங்கள் இதெல்லாம் இன்னைக்கு செஞ்சிருக்கோன்னு ஒரு பட்டியலை வாசிக்கிறார். ஏழைகளோட போட்டோ எடுத்துக்கிறவங்களுக்கு ஏழைகளுடைய வழி தெரியாது அப்படின்னு சொல்றார். உங்களுடைய குற்றச்சாட்டை எப்படி மத்திய அரசு கையாள்கிறது? இந்த எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு பிரதமருடைய பதில், குடியரசுத் தலைவர் மீதான உரை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அனைவருக்கும் வணக்கம். இதாவது மோடி அவர்கள் நாம் ஒரு கடந்த 10 ஆண்டுகளாகவே ஒரு பிரதமராக அவர் பேசுவதை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்ல வரும் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பாக இருக்கும் விதத்தில் அவர் திறமையாக பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அவரு. ஏன்னா இப்ப நீங்க அந்த ஜனாதிபதியின் முறையில பாத்தீங்கன்னா அவங்க 25 கோடி மக்களை நாங்கள் பாவர்ட்டியிலிருந்து, ஏழ்மையிலிருந்து நாங்கள் மீட்டெடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சைடுல இதை சொல்லிட்டு அடுத்த லைன்லயே அவங்க சொல்றது 80 கோடி மக்களுக்கு நாங்கள் இலவச உணவு வழங்குகிறோம், அதாவது அரிசியை வழங்குகிறோம், அப்படின்றது அவங்களுக்கு தேவையான உணவு இலவசமாக வழங்குகிறோம். நீங்க 80 கோடி மக்களுக்கு சாப்பாடு வாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஏழ்மை அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது அவருக்கு புரியுதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க அவர் சொல்ற மாதிரி அவர் இன்று சொல்வது ட்ரோன் விட்டு இன்று பெண்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் லட்சாதிபதி ஆகிவிட்டார்கள் அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் எனக்கு பல இது சொன்னார் அவரு. ஆனால் இப்போ இந்த 80 கோடி மக்களுக்கு நீங்கள் இன்னும், அதாவது 80 கோடி மக்கள் அப்படின்னா நீங்க 140 கோடி நம்முடைய ஜனத்தொகை அப்படின்னா 50% அதிகமான மக்களுக்கு இன்னும் அவர்கள் சொந்த செலவில் அவர்களால் அவர்களுடைய அத்தியாவசிய தேவையான உணவை கூட அவர்களால் பெற முடியவில்லை. இதுதான் இது இருக்கும் நிலைமை. அதுவும் என்ன, இந்த ஒரு வருஷத்துக்கு சொல்லல, அடுத்த 5 வருடங்களுக்கு அவர்களுக்கு இது கொடுக்கப்படும் அப்படின்னா அவர் என்ன சுட்டிக்காட்ட வருகிறார் என்றால், அடுத்த 5 வருடங்களுக்கு 80 கோடி மக்கள் ஏழ்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அவர்களால் அவர்களுடைய சொந்த உணவை வாங்க முடியாத அளவில் தான் இருப்பார்கள் அப்படின்றத அவர் முன்கூட்டியே சொல்வதாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது அவர் ஒரு வருஷத்துக்கு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல தேவைப்பட்டால் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. 80 கோடி மக்கள் இப்பொழுது தொடர்ந்து உணவு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்குமூலத்திலேயே நீங்கள் சொல்வது இவர்கள் எல்லாம் ஏழ்மையில் இருக்கிறார்கள் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு அவர் வேலை வாய்ப்பு அப்படின்றத நாங்கள் ஏற்படுத்தி இன்று இளைஞர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தில் அவர் ஏற்படுத்தார். அதே போல பெண்கள் இன்று சுயமாக செயல்படும் அளவிற்கு இருக்கிறார்கள். அந்த ஜனாதிபதி முறையில பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்லயும் பேராலிம்பிக்ஸ்லயும் நம்மளுடைய மகளிர் நிறைய மெடல்கள் வாங்கியிருக்காங்க. ஆனா இதே மெடல் வாங்கின மனித வீராங்கனைகள் தான் இந்த பாராளுமன்றத்தில் செங்கோலை நிறுவிய அதே நாள் போலீசாரால் அடித்து இழுத்து செல்லப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது. அதுவும் இல்லாம குறிப்பா அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு பாரதிய ஜனதா இருக்கிற ஒரு எம்பி அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் அப்படின்றது சொல்றப்போ அவரை பாதுகாத்து அவர் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, அவர் மேல எந்த நடவடிக்கையும் உண்டு. அது மாதிரி இவர்கள் ஆட்சியில் நியாயமாக எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை நிறைவேற்றுவதில்லை. ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் இவ்வளவு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு நீங்க சொல்ல மாதிரி 25 லட்சம் மக்களை ஏழைகளிலிருந்து பணக்காரர்களாக மாற்றி இருக்கிறோம், ஏழைகளுடைய வழியை எங்களுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே பிரதமர் இன்றைக்கு அவருடைய உரையில குறிப்பிடுகிறார். இது எதுவுமே நடக்கலையா? இது நடக்காம தான் 10 ஆண்டுகள், அவரே சொல்றாரு 14வது முறையா குடியரசுத் தலைவர் உரை கேட்பதுல எனக்கு மகிழ்ச்சி, அந்த வாய்ப்பை மக்கள் வழங்கியிருக்காங்கிறாரு. அப்ப மக்கள் அப்படித்தானே வழங்கியிருக்கிறாங்க, அவர் ஆட்சி மீதான ஒரு நம்பிக்கையில தானே வழங்கியிருக்காங்க. எனக்கே அது புரியல. அதாவது 14வது முறையாக அப்படின்றது எந்த கணக்குல அவர் சொல்றாரு அப்படின்றது எனக்கு நீங்க ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க அதை அப்படியே திருப்பி சொல்றீங்க. இல்ல, அதாவது இன்டரிம் பட்ஜெட் அப்ப வாசிக்கிறதை சேர்த்து சொல்றாருன்னு நான் கணக்குல எடுத்துக்கிட்டேன் 2 முறையும் அப்படின்னு. இல்லன்னா 12 முறை தான் வரும்.
வரும். அதுதான் எனக்கு அது எந்த கணக்குல அவர் சொல்ல இருக்காருன்றது எனக்கு புரியல. பட் இருந்தாலும் அவர் வந்து இப்ப அதை வந்து 10 ஆண்டுகளாக அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்களித்து இன்று பிரதமராக வந்திருக்கிறார். 2 முறை அவர் வந்து அவருடைய கட்சி வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு வந்து வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது வந்து ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதாவது இப்ப பிரதமர் சொல்வதெல்லாம் வேத வாக்கு அவை உண்மை அப்படின்ற அந்த அதுவும் பாராளுமன்றத்தில் சொல்லும் பொழுது அதெல்லாம் உண்மை அப்படின்றத நம்புறது வந்து நாங்க நிறுத்தி வந்து ஒரு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏன்னா பிரதமர் வந்து பாராளுமன்றத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்வது அனைத்துக்கும் உண்மைதானா அப்படின்றதுல வந்து பல நேரங்களில் சந்தேகங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப அந்த மாதிரி பாக்குறப்போ இல்ல எனக்கு நீங்க புரிய வச்சிருங்க. அப்போ 80 கோடி மக்களுக்கு வந்து நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா அவங்க என்னன்னு சொல்றீங்க? அவங்க ஏழைன்னு சொல்றீங்களா? இல்ல இப்ப உங்களுக்கோ எனக்கோ அவங்க கவர்மெண்ட்ல இருந்து உங்க வீட்டுக்கு நாங்க வந்து டெய்லி வந்து ஃப்ரீயா அரிசி கொடுக்குறோம்னா நீங்க வாங்கிப்பீங்களா? யாராவது வந்து சுயமாக சம்பாதித்து அவர்களால் நல்ல நிலையில் வாழ முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க யாராவது இது மாதிரி வந்து கொடுத்தா சரி கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு 80 கோடி மக்கள் இன்று உணவு கூட அவர்களால் அந்த வசதி கூட இல்லை அப்படின்ற நிலைமையில தான் இன்று இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏழ்மையில் இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல எனக்கு. இப்போ அதே போல வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து ஏதோ வேலை அதாவது ஒரு 2 கோடி மக்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவோம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்றத வந்து ஒரு பெரிய சாதனையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 கோடி இளைஞர்களுக்கு 500 கம்பெனிஸ் அதாவது டாப் 10 கம்பெனிஸ் அப்படின்றதுல வந்து அவர்களுக்கு வந்து ட்ரைனிங் ஃபார் 1 இயர் அதாவது ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு கொடுத்து அவர்களுக்கு ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அந்த அந்த இது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த 500 கம்பெனில அப்படின்றது அந்த 1 கோடி மக்கள் அது என்ன கணக்குன்றது எனக்கு புரியல. ஆனா நீங்க வந்து 1 கோடி மக்களுக்கு வந்து 500 கம்பெனில நீங்க வந்து வைக்கணும் அப்படின்னா 20,000 பேர் வந்து ஒரு கம்பெனிலேயே வேலை செய்யணும். நான் அந்த சில கம்பெனியுடைய வேலை செய்யும் அங்க பணியாளர்களிடம் கேட்டேன், உங்க கம்பெனில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? சார் எங்க கம்பெனில மொத்தமா வேலை செய்யறதே 4,000-5,000 பேர் தான் சார் நாங்க இருக்கோம். இவங்க வந்து 20,000 பேரை கொண்டு வந்து எங்க கம்பெனில கொண்டு போனாங்கன்னா அவங்க வச்சுட்டு நாங்க என்ன பண்ணுவோன்றதே எங்களுக்கு புரியல எங்களுக்கு அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. இது சொல்றதாவது அட்லீஸ்ட் எங்கேயாவது அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு ட்ரைனிங்க்கு நாங்க வந்து கொண்டு பண்ணுவோம், அவங்க எங்க வேண்டாலும் போய் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட எங்களால புரிஞ்சுக்க முடியும். 500 கம்பெனிகள் எல்லாம் இவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போயிடும், டாப் 500 இண்டஸ்ட்ரீஸ் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல இவர்கள் சொல்லும் அனைத்து விஷயங்களிலுமே எங்களுக்கு வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. அதே போல வந்து தமிழ்நாடு அப்படின்றதுல வந்து பட்ஜெட்ல வந்து நீங்க தமிழ்நாடுன்னு சொல்றதுன்றது கிடையாது. தமிழ்நாட்டிற்கு இல்லை இப்போ ஏற்கனவே மதுரை எய்ம்ஸ் அப்படின்றதுல வந்து பாதி கட்டணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஜக பிரமுகர் சென்ற முறையே என்னோட விவாதத்தை சொல்லியிருந்தாரு. இவர்கள் ஆரம்பிக்காத பொழுதே வந்து அந்த அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் வந்து இப்ப போய் கல்லூரியிலே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு விசாரிச்சு பார்த்தா ராமநாதபுரத்துல இருக்கிற மருத்துவக் கல்லூரியில தான் வந்து அங்க இருக்கிற மாணவ மாணவிகள் தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 2027 பாஸ் அவுட் ஆக போறாங்க. அந்த 2027 கட்டி முடிக்கல அப்படின்னா அடுத்து எத்தனை பேட்சஸ் வந்து அந்த கல்லூரியையே பார்க்காமல் மதுரை எய்ம்ஸ்ல இருந்து நாங்க படிச்சுட்டு வெளியில வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரப்போறாங்க. அதுக்கு ஏன் நீங்க கட்டணும்? ராமநாதபுரத்திலேயே நீங்க படிக்க வச்சுட்டு மதுரை எய்ம்ஸ்ல இருந்து தான் இவங்க பாஸ் அவுட் ஆனாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அடுத்த 10 வருஷம் இல்ல 50 வருஷத்துக்கு கூட நீங்க அனுப்பிட்டே இருக்கலாமே. ஒரு பேட்ச் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்க வெளியில அந்த மாதிரி ஒரு இந்த காலேஜ் பேரை சொல்லி மதுரை எய்ம்ஸ் மாணவர் ஆனால் அவர் வந்து ராமநாதபுரத்தில் படித்தார் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு வெட்கக்கேடு. 5 வருடங்களாக ஒரு படித்து முடித்து வெளியே செல்லும் வரை கூட நீங்க உங்களால ஒரு கட்டணத்தை கட்டி முடிக்கவில்லை என்றால் அதற்கு எதற்கு இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் அறிவிக்க வேண்டும்? சொல்ற திட்டம் எல்லாம் வாய் வார்த்தையாக இருக்கிறதே தவிர அது செயல்படுத்தப்படுவதில்லை அப்படின்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இல்ல பைக்கர நீ இப்ப எய்ம்ஸ் மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒருபுறம், ஆனால் எதுவுமே இந்த அரசு செய்யல அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு ராஜீவ்காந்தியுடைய காலகட்டங்கள்ல 12 லட்சத்துடைய மதிப்பீடு, இன்னைக்கு 12 லட்சம் வருமான வரி விலக்குங்கிறதை எல்லாம் பிரதமர் அட்ரஸ் பண்றாரு இல்லையா? இப்ப அரசு எதுவுமே செய்யல அப்படின்னு தான் பார்க்கறீங்களா? இல்ல இப்ப நீங்க வந்து 12 லட்சம் இந்த வரி என்ற இது சொல்லிடலாம். இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ் அதாவது டாக்ஸ் ஃபைலிங் பாப்புலேஷன் அப்படின்றது வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா 7.2 crores தான் வந்து மொத்தமாவே இந்தியாவில் 140 கோடி இருக்கும் இந்த ஜனத்தொகை இருக்கும் இந்த நாட்டில் 7.2 கோடி மக்கள் தான் வந்து டாக்ஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. அதுல வந்து நில் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போடுறது வந்து 1.5 கோடிக்கு மேல, சுமார் 5.5 கோடி இல்ல 6 கோடி மக்கள் அப்படின்றவங்க வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க. அந்த 6 கோடியில வந்து நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து 4 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க, எத்தனை பேர் 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க, இந்த தரவுகள்லாம் எடுத்து பார்த்தா இதுல பெனிஃபிட் ஆக போறது அப்படின்றது வந்து ஒரு 2 கோடி மக்கள் இருப்பாங்க அப்படின்னே வச்சுப்போம்.
நீங்க இந்த 2 கோடி மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் சொல்லிட்டு நீங்க வந்து 147 கோடி மக்கள், 145 கோடின்னு வச்சுக்கோங்க, 147 கோடி மக்கள், அதுல 80 கோடி மக்கள் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க அப்படின்றப்போ அவர்களுக்கு என்ன நீங்க செய்ய போகிறீர்கள் அப்படின்றதுதான். இன்னைக்கு நீங்க வரி விலக்குன்றதை கொடுக்குறீங்க. ஆனா ஜிஎஸ்டி அப்படின்றதுல வந்து இந்த மறைமுக வரி அப்படின்றது வந்து இருக்கும் ஒவ்வொரு இந்தியனும் அது பே பண்ற அமௌண்ட். அது ஒவ்வொருவரும் வந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் பொழுது அரசாங்கத்திற்கு ஒரு வரி செலுத்துகிறாங்க. எல்லாருமே வரி செலுத்துறவங்க ஆயிடுவாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் வந்து மாதம் அவர்களுக்கு வந்து வாங்கும், அதாவது சாப்பாடு வாங்குறது இல்லாட்டி துணிமணி வாங்குறது எல்லாத்தையும் அந்த ஜிஎஸ்டி அப்படின்றத கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து 10,000 ரூபாயோ 20,000 ரூபாய் அப்படின்றதோ வட்டியாக ஜிஎஸ்டி வரியாக அவர்களுக்கு செல்கிறது. அதுதான் வந்து மாதம் ஒரு 1.5 லட்சம் கோடி இல்ல 2 லட்சம் கோடி அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ வந்து அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு போயிட்டு இருக்கு. அதை கூட நாங்க வந்து அத்தியாவசிய தேவைகள், மருத்துவ செலவுகள், இதற்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி விலக்கு கொடுக்கணும் அப்படின்றது கேட்டிருக்கோம். ஆனா மருத்துவத்தில் கூட வந்து இப்ப மருந்துகள்ல வந்து ஒரு 30 உயிர் காக்கும் மருந்துகள் அப்படின்னு சொல்லி இந்த கேன்சர் ட்ரக்ஸுக்கு வந்து நாங்க வந்து அந்த கஸ்டம்ஸ் அப்படின்றத வந்து எக்ஸாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மருந்துகளுக்கு முக்கிய உயிர் காக்கும் மருந்துகளுக்கு இருக்கும் அந்த மருந்துகளுக்கும் அதே போல வந்து இப்ப கால் யாராவது இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆர்டிபிஷியல் லிம்பு கட்டணும்னா அதற்கு 18% வட்டி, அது ஜிஎஸ்டி. நீங்க வந்து இது போல சாமானியர்கள், உடல் ஊனமற்றவர்கள் இவர்களிடமிருந்தெல்லாம் கூட வரி வசூலித்து தான் நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அந்த ஜிஎஸ்டி, அதாவது அந்த டாக்ஸஸ் அப்படின்றத வந்து எப்படி இவங்க மாடிஃபை பண்றாங்கன்னா, டாக்ஸ்ன்னு வாங்கினா நீங்க வந்து திருப்பி மாநில அரசுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக செஸ் அப்படின்ற பேரை போட்டு அதை எடுத்துடுறாங்க. அது மாதிரி எடுத்தா அதை வந்து நீங்க மாநில அரசாங்கத்துக்கு திருப்பி தர தேவையில்லை. இதை போன்று பல பொருளாதாரத்தை மாநிலங்களிலிருந்து சுரண்டி மாநிலங்களை இன்று ஒரு கையேந்தும் அளவிற்கு அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஏற்கனவே பல முறை பல விவாதங்களில் சொல்லியிருக்கோம், நம்ம வந்து வரி ₹1 கொடுத்தால் நமக்கு வந்து திரும்பி வருவது 29 காசு தான் வருகிறது அப்படின்னு. நாங்க அதை கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றோம். நீங்க ஆனா மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் நீங்கள் கொடுக்கும் கிராண்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கும் அதற்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை செயல்படுத்துங்கள் அப்படின்றதான் இங்க ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். இப்ப ரயில்வேல எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வட மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் அங்க வந்து திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள். இங்க வந்து நம்ம கேட்கிற திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா கூட அந்த செயல்படுத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்றது. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, பிரதமர் வந்து வீடு கட்டி தருகிறார் அப்படின்ட்டு. ஒன்றிய அரசாங்கம் கொடுப்பது 1.5 லட்சம் ரூபாய் தான். நீங்க 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து 250 சதுர அடியில் நீங்க வந்து அவங்க வீடை கட்டி கொடுக்குறதா நம்ம அந்த காசு நாங்களே வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவோம், நீங்களே வந்து கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி 250 ஸ்கொயர் ஃபீட் கட்டணும்னா குறைஞ்சது 2,000 ரூபாய் அப்படின்னு வச்சீங்கன்னா கூட 5 லட்சம் ரூபாய் ஆகும். எந்த மாநிலங்களில் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ந்த மாநிலங்களில் மட்டும்தான் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. பல வட மாநிலங்களில் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. அவங்க ஒதுக்குற அந்த அமௌண்ட் வந்து 40-50% தான் வந்து யூட்டிலைஸே பண்றாங்க. மீதி 50% அப்படியே உபயோகப்படுத்தாமல் திரும்பி அவர்களுக்கே போய்விடுகிறது. பேசுவோம் டாக்டர்.